வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2023 எப்படிலாம் பொது அறிவு வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். அப்போ நடந்த டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் இது போல் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய குடியரசு தினம் பின்வருவனவற்றுள் எந்த நாளிலிருந்து கொண்டாடப்படுகிறது? இது வந்து ரொம்ப பேசிக்கு. 26 ஜனவரி 1950 தான் இந்திய குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. அதுபோல் தமிழக சட்டசபை தொகுதிகளில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழக சட்டசபை தொகுதிகள் வந்து 234 தொகுதிகள். இதுவும் ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது? இது போல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மேட்டூரில் இருக்குது. மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் தமிழ்நாட்டில் மேட்டூரில் இருக்குது. அதுபோல் குற்றால அருவி எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்றால அருவி தென்காசி மாவட்டத்தில் உள்ளது. இப்போ அருவிகள் சம்மந்தமான கேள்விகள்லாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். திரும்ப திரும்ப அதே கொடுத்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு டைம் இல்லை, இதை பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால தான் நான் திரும்ப கொடுக்கல. அது ரிவிஷன் பார்ட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோஸில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஃபேமஸான அருவிகள் ஒவ்வொரு இடத்துல. இப்போ ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சினா நாமக்கல்ல இருக்குது, அப்புறம் ஒகேனக்கல் அப்படிங்கிறது தருமபுரியில் இருக்குது. இது போல் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு ஊரோட சிறப்பு. ஈரோடுனா மஞ்சள், சேலம்னா மாம்பழம், திண்டுக்கல்னா பூட்டு, அப்புறம் ஹாலந்து, தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல், திருப்பூர் வந்து பின்னலாட நகரம். இது போல் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இது போல் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய வீடியோஸ் கொடுத்துருப்பேன் பிளேலிஸ்ட்டில், அதெல்லாம் பார்த்துக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேமஸான சரணாலயங்கள்லாம் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், அதுவும் ஓகே. அது போலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம் இதெல்லாம் எங்கே இருக்குது, அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லேருந்து ஒரு கேள்வி வேணால் வரலாம். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து காவிரி டெல்டா. ஏன்னா நெற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர், அதை டைரெக்டாக தஞ்சாவூர்னு கொடுக்காம காவிரி டெல்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அழைக்க வேண்டிய எண் எது? இதுவும் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் தான். இதுக்கு வந்து 101. இது போல் கேள்விகள் வேணால் நான் பின்னாடி இணைச்சிருக்கேன், அது வேணால் பார்க்கலாம் நம்ம. ஸோ பொது அறிவு கேள்விகள் பொறுத்த வரைக்கும் 2023 ரொம்ப ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்காக நிறைய படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயமா தான் கேட்டிருக்காங்க. அது போலவே இப்போ கேட்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேருந்துகள் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு கூட கேட்கலாம். ஏன்னா உங்கள் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக இப்படி தான் வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியலை. ஆனால் சில பேர் வந்து கரண்ட் அஃபேர் மாதிரி ஏதாவது கேட்பாங்களான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்னா டெப்த்தெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா இது டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் தான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி டெப்த்தாக போவாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால சிம்பிளாக உங்களுக்கு கேட்குற மாதிரி சில கொஸ்டின்ஸ் நான் கவர் பண்ணதை கொடுக்குறேன். இது எக்ஸாமுக்கு வரும் வராதுன்னு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது. விருப்பப்பட்டா பாருங்க. இல்லை உங்களுக்கு ரிவிஷன்லாம் டைம் இல்லைன்னா நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு போயிடுங்க. சரி, இது பார்த்துக்கங்க. விடியல் பயணம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? தமிழக அரசால் 8th May 2021, அதாவது 2021ஆம் ஆண்டு May 8 அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் விடியல் பயணம் திட்டம் தொடங்கப்பட்டது. ஏன்னா இது வந்து பெண்களுக்கான இலவச பயண திட்டம். இது பேருந்து சம்பந்தமாக வருது. அதனால தான் இது வந்து இணைச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டம் உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பெண்கள், உயர்கல்வி பயிலும் மாணவியர், திருநங்கையர் உட்பட அனைத்து பெண்களும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இது மெயினாக அந்த இயரு, டேட்டு, எந்த மாதம் அது பார்த்துக்கங்க. அடுத்து மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர். ஏன்னா உங்களோட துறை வந்து போக்குவரத்து துறை. இதுக்கு உரிய அமைச்சர் யாருன்னு கூட கேட்கலாம். திரு எஸ்.எஸ். சிவசங்கர். இவங்க தான் வந்து மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர். அப்புறம் சாலை பாதுகாப்பு வாரம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படுகிறது. இதுவும் வந்து போக்குவரத்து சம்மந்தமாக இருக்கிறதுனால கொடுத்துருக்கேன். சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சாலை விபத்துகளை குறைக்கவும் இந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை பாதுகாப்பு நாயகனாக இருங்கள். இது வந்து நான் நெட்லேருந்து தான் பார்த்து கொடுத்துருக்கேன். சாலை பாதுகாப்பு நாயகனாக இருங்கள் 2025ஆம் ஆண்டுக்கான சாலை பாதுகாப்பு வாரத்தோட கருப்பொருள். மாண்புமிகு நிதி அமைச்சர், இது பேசிக் தெரிஞ்சிருக்கணும், திரு தங்கம் தென்னரசு. இதுவே மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு திரு தங்கம் தென்னரசு. அடுத்து மாண்புமிகு சபாநாயகர். மெட்ராஸ் ஹைகோர்ட்டெல்லாம் இது போல் ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. திரு எம் அப்பாவு.
மாண்புமிகு சபாநாயகர் திரு எம் அப்பாவு. இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து சில திட்டங்கள். மாணவர்களுக்கு வந்து மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். இப்போ வந்து பசங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது மாணவர்கள் பாய்ஸுக்கு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 12th வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் போகும்போது மாதம் ரூபாய் 1000 வழங்கக்கூடிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். மாணவியருக்கு இப்போ கேர்ள்ஸுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து புதுமை பெண் திட்டம். இது யாரோட பேரில் கொடுத்துட்ருக்காங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி திட்டம்னு கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் புதுமை பெண் திட்டம். இது கேர்ள்ஸுக்கு ரூபாய் 1000 மாதம் மாதம் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போல் பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். தமிழ்நாடு மாநிலத்தில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்கள் இருக்குது. சரிங்களா? அப்புறம் கடைசியாக வந்து எந்த மாவட்டம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டது தான் மயிலாடுதுறை மாவட்டம். இது கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். ஸோ டோட்டலாக இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டங்கள் உள்ளன. அப்போ இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலங்கள் அப்புறம் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தற்போது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இது உங்களுக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது பேருந்து ஓட்டுறவங்களுக்கு ஒரு நெடுஞ்சாலைகளில் அவசர உதவி எண் என்ன அப்படின்னா 1033. அடுத்து போக்குவரத்து நெரிசல் உதவி 1073. பேரிடர் உதவி சேவை 1077. மகளிர் பாதுகாப்பு உதவி 1091. அப்புறம் டிஎன்எஸ்டிசியோட டோல் ஃப்ரீ கான்டாக்ட் நம்பர் இது வந்து அரசு வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க 149. இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க 149. இப்போ அவசர கால தொலைபேசி எண் காவல்துறைக்கு 100. இது எல்லாருக்குமே தெரியும், காமனான விஷயம். காவல்துறைக்கு 100. ஆம்புலன்ஸ் சேவை அப்படின்னா 108. தீயணைப்பு சேவை இதுதான் உங்களுக்கு வந்து 2023 கேட்டிருக்காங்க 101. தீயணைப்பு சேவை 101. அதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பெண்களுக்கான உதவி சேவை 1091. மகளிருக்கான உதவி சேவைன்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அதான் 1091. இதுவே வந்து அவசர கால தொலைபேசி எண் குழந்தை பாதுகாப்பு உதவி சேவை அது வந்து 1098. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 1091. குழந்தை பாதுகாப்பு அப்படின்னா 1098. கிட்டத்தட்ட ஒன்றா வருது பாருங்கள், லாஸ்ட்டில் 8 வருது, அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு. அவசர கால தொலைபேசி எண் மூத்த குடிமகன் உதவி கோரிக்கை அவங்களுக்கு 1253. அப்புறம் ரத்த வங்கி அவசர உதவி பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1910. ரத்த வங்கி அவசர உதவி பிரிவு 1910. கடலோர அவசர உதவி சேவை எண் 1093. கண் வங்கியோட அவசர உதவி சேவை எண் 1919. 1990 ஞாபகம் வச்சுக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகளில் அவசர உதவி சேவை இதுதான் முன்னாடியே பார்த்தோம். இதுதான் உங்களுக்கு தேவையானது. தேசிய நெடுஞ்சாலைகளில் அவசர உதவி சேவை 1033. போக்குவரத்து காவல் 103. அவசர கால தொலைபேசி எண் போக்குவரத்து காவல் 103. பேரிடர் கால உதவி எண் அதான் 1077. முன்னாடியே பார்த்தோம் பேரிடர் கால உதவி எண். இது போல் பேசிக் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து வாகன புகையில் இருக்கக்கூடிய வாயு என்ன? அது வந்து கார்பன் மோனாக்சைடு. இந்த வாகனம் சம்மந்தமான ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் குழப்பமெல்லாம் இப்படி கேட்பாங்க அப்படி கேட்பாங்கலாம் போக வேணாம். உங்களுக்கு எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி தான் அவங்க ஜிகே கேட்பாங்க. ரொம்ப டெப்த்தாலாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதனால் தெளிவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக ஈஸியாக தான் கொஸ்டின் பேப்பர் வரும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இப்போ ரீசெண்டாக ஒரு டவுட் கேட்டுட்ருக்கீங்க, என்னென்னா இந்த வாகன இடைவெளி பற்றி. அதாவது வாகனத்தை முன்புறம் செலுத்தி இணையாக நிறுத்துவதற்கு 3 வாகன இடைவெளி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் 3 வாகன இடைவெளி தேவை. பின்புறமாக நிறுத்துவதற்கு 1.5 வாகன இடைவெளி. மீட்டர் கிடையாது, அது வந்து வாகன இடைவெளி. 1.5 வாகன இடைவெளி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.